Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புதலை பற்றி நாம் தியானிப்போம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 30வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் மனம் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் மனம் திரும்புங்கள் என்று எசேக்கியேல்ல ஒரு அருமையான வசனத்தை பார்க்கின்றோம். எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் திரும்புங்கள் என்றால், இது அக்கிரம உலகம், இது பாவத்தின் உலகம், இது காமத்தின் உலகம், இது மோசம் செய்யும் உலகம், இது ஏமாற்றும் உலகம், இது வெறுத்தலின் உலகம், இது பொய் சொல்லும் உலகம், இது பயன்படுத்தும் உலகம், இது நம்மை சாகடிக்கிற உலகம். இந்த உலகம் நமக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கிற உலகம், நோய்களை கொடுக்கிற உலகம். அப்ப இந்த அக்கிரம உலகத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். இந்த அக்கிரமசாலிகள் எத்தனை பேரு இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் படைக்கிறவனாக இல்லை, இவன் அழிக்கிறவனாக இருக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, கடவுள் சொல்லுகிறார், இந்த அக்கிரமங்களிலிருந்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மோசம், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஏமாற்றுது, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவன் மோசம் செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல, ஒரு குரோசரி ஷாப்புக்கு போனா கலப்படங்கள், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா லஞ்சம். தெய்வ பிள்ளைகளே, சொந்தக்கார மத்தியில ஏமாற்றுதல். அப்ப இந்த அக்கிரமசாலிகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், உன்னுடைய வழியை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னும் எத்தனை நாள் தாண்டா நீ ஏமாத்துவ? இன்னும் எத்தனை நாள் தாண்டா நீ உன்னுடைய பாவ சுமையை சுமப்பாய்? நீ மனம் மாற வேண்டும். நீ இன்னமும் காமத்திலும் மோகத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ மனம் மாற வேண்டும். நீ இன்னமும் உன்னுடைய மனைவிக்கும் கணவனுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறாய். அவர்களை பழித்துரைக்கின்றாய், அவர்களை தவறாக பயன்படுத்துகிறாய். நீ மனம் மாற வேண்டும். இன்னமும் பெற்றோர்களுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இத்தனை நாட்களாக நாம பாவ குழிக்குள்ள இருந்தோம், இனிமேல் மனம் மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் மனம் திரும்புங்கள். எங்க திரும்பணும்? ஆண்டவர்கிட்ட திரும்பணும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆனா இந்த கத்தோலிக்க திருச்சபையில தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவன் எப்படி வாழ்கிறான்? மனம் திரும்பவே மாட்டான். அவன் அட்லீஸ்ட் முன்னாடியாவது 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தான். இன்னைக்கு ஐயோ டாக்டர் சொன்னாங்க பிபி மாத்திரை போடணும், அதனால சாப்பிடணும். ஐயோ டாக்டர் சொன்னாங்க சுகர் மாத்திரை போடணும், அதனால சாப்பிடணும். ஐயோ டாக்டர் சொன்னாங்க ஹார்ட்லுக்கு பிரச்சனை, அதனால மாத்திரை போடணும். கிட்னிக்கு பிரச்சனை, மாத்திரை போடணும், அதனால சாப்பிடணும். அட முட்டாளே, இந்த நோயெல்லாம் எதுக்கு வந்துச்சு? இந்த நோயெல்லாம் எதுக்கு வந்துச்சு? உன்னுடைய உடல் பலகீனமானது. ஏன் உடல் பலகீனமானது? பாவம் அதிகமானது. உன்னுடைய வயசுல நீ பாவத்தின் மேல பாவங்களை நீ செய்தாய், அலைஞ்ச, அதை செய்யணும் இதை செய்யணும், ஓடுன, நிக்கல, நின்னு ஆண்டவரை நோக்கல. அதனால்தான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. இந்த உடலானது கடவுளுடைய படைப்பு. அவருக்கு தெரியும் நீ எந்த மாத்திரை எடுக்கணும், எந்த மாத்திரை எடுக்க கூடாது என்று. உட்கார்ந்து தெய்வ பிள்ளைகளே, அந்த உடலை தேவனுடைய இருப்பிடமாக மாற்று. சுகர் வந்திருக்குதா, பிபி வந்திருக்குதா, ஹார்ட் வந்திருக்குதா, தேவனால் குணப்படுத்த முடியும் அல்லவா? தேவனால் குணப்படுத்த முடியும். ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நீ மாத்திரையோ மருந்தோ சாப்பிடாம இருக்கலாமா? அதுவும் முட்டாள்தனம். The healing power of the Lord should come from the above, but it should start within you. நல்லா புரிஞ்சுக்க, the healing power of the Lord should come from above, but it should start within you.
அந்த டிவைன் பவர் மேலேந்து வரணும். ஆனால் அது உன்னிடத்திலிருந்து தொடங்கணும். அது உன்னிடத்திலிருந்து தான் தொடங்கணும். அப்ப அந்த ஹீலிங் பவர் உனக்குள்ளாய் போக வேண்டும் என்றால் நீ ஆயத்தமாக வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, நீ ஆயத்தமாக வேண்டும். கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஹீலிங் பவர் வித்தின் யூ வந்துட்டா நீ அக்கிரமசாலியா மாற மாட்ட, அக்கிரமசாலியா நீ இருக்க மாட்ட. போதும், ஓடி ஓடி சம்பாரிச்ச, கட்டணம் மேல கட்டடத்தை கட்டுன, அந்த காசு இந்த காசு, அந்த சேவி இந்த சேவின்னு, அந்த பிளாட் இந்த பிளாட் வாங்கின, போதும். பாவ சுமைகளை இன்னமும் மேன்மேலுமாக சுமக்காதே. சேர்த்து வச்சதெல்லாம் போதும். ஏன் இன்னும் அதிக ஆசைப்பட்டவனாக அதிக ஆசைப்பட்டவனாக ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? அதனால்தான் நோய் மேல நோய், கஷ்டம் மேல கஷ்டம், தோல்வி மேல தோல்வி. புள்ள சோர்ந்து போறான், உன் மகன் சோர்ந்து போறான், உன் மகன் சோர்ந்து போதுன்னா ஏன்? நீ நல்லவனாக மாற வேண்டும். நீ நல்லவனாக மாற வேண்டும். நீ நல்லவனா? நல்லவன் தான் சுவாமி, நான் ஒரு பாவமும் அறியல சுவாமி, நான் ஒண்ணுமே செய்யல சுவாமி. சூப்பர், வெரி குட், வெரி குட். ஆனால் நீ இறைவனாக மாறணும் இல்லையா? இறைவனா மாறணும். நீ சூப்பர்மேன், ஆனால் இறைமகன் இல்லையா? நீ இறைமேன், டிவைன் மேன். நீ டிவைன் மேனாக மாறணும். தெய்வ பிள்ளைகளே, நீ முடக்கப்பட்டவனாக இருக்கிறாய், நீ ஆசீர்வாதமானவனாக மாறணும். தெய்வ பிள்ளைகளே, உன்கிட்ட இன்னைக்கு உன் புள்ள ஆசீர்வதிமா, ஆசீர்வதிப்பா அப்படின்னு முழங்கால் போடுதுன்னா உன் கை நிறைய பாவத்தை வச்சுக்கிட்டு ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் செல்லுமா? செல்லாத நோட்டு போல ஆயிடுமல்லவா? அப்ப நீயே செல்லாத நோட்டா இருக்கும் பொழுது நீ செல்லுவாயா? நீ செல்லாத ஆசீர்வாதமா வீட்டுல இருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஜீவிக்குமா? அதனால தெய்வ பிள்ளைகளே, திருந்து நீ ஆசீர்வாதமா மாறு. அக்கிரமங்களை விடு, போதும். கடவுள் நிறைய கொடுப்பார். இந்த உலகத்துக்கே தேவன் சாப்பாட்டை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா உனக்கு கொடுக்க மாட்டாரா? அக்கிரமத்தினால சம்பாரிச்சது போதும்டா, உற்றுடா என்று ஆண்டவர் கட்டளை இடுகின்றார். டிவைன் பீயிங்கா மாறு, டிவைன் பீயிங்கா மாறு. உட்கார்ந்து அந்த ஆண்டவராகிய கடவுளை உணர், அந்த டிவைன் பவரை உணர்ந்து நீ ஜெபித்தால் நிச்சயமாக எல்லாம் வெற்றிகரமாக மாறும். ஜெபிப்போம், ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்.
மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.